ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். இரண்டாம் கட்ட மக்களவை தேர்தலில் களமிறங்கியுள்ள நட்சத்திர வேட்பாளர்கள் யார் யார் என்பதை தற்போது பார்க்கலாம். கேரளாவின் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடும் நிலையில் இவரை எதிர்த்து சிபிஐ சார்பில் ஆனி ராஜும் பாஜக சார்பில் மாநில தலைவர் சுரேந்திரனும் போட்டியிடுகின்றனர். திருவனந்தபுரம் தொகுதியில் பாஜக சார்பில் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகரும் அவரை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் சசி தரூரும் போட்டியிடுகின்றனர். இடதுசாரிகள் தரப்பில் பன்யன் ரவீந்திரன் நிறுத்தப்பட்டுள்ளார். திருச்சூர் தொகுதியில் பாஜக சார்பில் நடிகர் சுரேஷ் கோபி போட்டியிடும் நிலையில் அவரை எதிர்த்து முன்னாள் முதலமைச்சர் கருணாகரனின் மகன் முரளிதரனை காங்கிரஸ் நிறுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசம் மீரட்டில் நடிகர் அருண் கோவில், மதுரா தொகுதியில் பழம்பெரும் நடிகை ஹேமமாலினி ஆகியோர் பாஜக சார்பில் களம் காண்கின்றனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் பாஜகவின் சார்பில் போட்டியிடும் நிலையில் ஜலோர் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் அசோக் கெலாட்டின் மகன் வைபவ் கெலாட் காங்கிரஸ் சார்பில் களம் காண்கின்றனர். கர்நாடகாவில் மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷியை தார்வட் தொகுதியில் பாஜக களமிறக்கியுள்ளது. இந்த மாநிலத்தில் பாஜக கூட்டணியில் 3 முன்னாள் முதலமைச்சர்கள் களம் காண்கின்றனர். ஜெகதீஷ் ஷெட்டர் பெலகாவிலும், பசவராஜ் பொம்மை ஹவேரி தொகுதியிலும், குமாரசாமி மாண்டியா தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். நடிகர் சிவராஜ்குமாரின் மனைவியும் முன்னாள் முதலமைச்சர் பங்காரப்பாவின் மகளுமான கீதா சிவராஜ்குமாரை ஷிமோகா தொகுதியில் காங்கிரஸ் நிறுத்தியுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் பாலூர்காட் தொகுதியில் மாநில பாஜக தலைவர் சுகந்தா மஜும்தார் போட்டியிடுகிறார். சத்தீஸ்கர் மாநிலம் ராஜ்நந்த்கானில் முன்னாள் முதலமைச்சர் பூபேஷ் பாகலை காங்கிரஸ் நிறுத்தியுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் நான்டெட் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் அசோக் சவான் பாஜக சார்பில் போட்டியிடுகிறார். அகோலா தொகுதியில் விபிஏ கட்சி சார்பில் அம்பேத்கரின் பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் போட்டியிடுகிறார். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.